அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஐஸ் பிரேக்கிங் அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை நிறைய பேர்த்துக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஒரு நபர்கிட்டையோ அல்லது ஒரு கூட்டத்துக்கிட்டேயோ பாதகம் இல்லாமல் நட்பான வார்த்தைகளால் கனெக்ட் ஆகிறதுங்க. என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்குன்னு ஒரு படம் வந்திருக்கும், கொஞ்சம் பழைய படம். அதாவது எனக்கெல்லாம் அது மிடில் படம், பட் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு உங்களுக்கெல்லாம் அது வந்துட்டு பழைய படம். ஒரு குழந்தைய சத்யராஜ் சுகாசினி தம்பதி தத்தெடுத்து வளர்த்துவாங்க. அந்த குழந்தைய கேட்டு அவனுடைய தந்தையான ரகுவரன் ஒரு கட்டத்தில் வருவார், நேரில் வந்துடுவார். இந்த காட்சியை அந்த படத்தோட இயக்குனர் பாசில் அமைச்சிருப்பார். எப்படி தெரியுங்களா? என்ஜினியரான சத்யராஜ் தன்னுடைய பணி நடைபெற தளத்தில் மேலே நிற்பார். ரகுவரன் வர்றதை அவர் மேலே இருந்தபடியே பார்த்துருவார். என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு சிந்தனையோட ஒரு சேரில் போய் உட்காந்துருவார். ரகுவரன் மேலே ஏறி வந்த உடனேயும் அப்போ தான் பார்க்குற மாதிரி போல் முகத்தை ஆர்வத்தை ஏற்றிக்கிட்டு ஹலோ அலெக்ஸ் அப்படின்னு வரவேற்பார். அதுக்கு பதிலுக்கு ரகுவரன் சொல்லுவார், வேலையெல்லாம் பிஸியாக நடக்குது போல் அப்படிம்பார். ஆமாங்க, அடுத்த மாதம் திறப்பு விழா, கீழே தண்ணி நின்னது, அதை ட்ரைனேஜ் பண்ணி அப்படின்னு தன்னுடைய வேலைக்கான சிரமங்களை சத்யராஜ் ரகுவரன் கிட்ட பகிர்வார். இப்படி பரஸ்பர விசாரிப்புக்கு அப்புறமா குழந்தைய கேட்பதற்கான அந்த சங்கடமான விஷயத்தை ரகுவரன் ஆரம்பிப்பார். மனித உணர்வுகளை நுட்பமாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு இயக்குனருங்க. அவருடைய படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் த ட்ரூ வில்லன் இஸ் த சிச்சுவேஷன் நாட் த கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணத்தரகர்கள் கூட இந்த துறையில் PhD வாங்கியிருப்பாங்க. உலகத்தில் வந்துட்டு மெல்லிய விஷயமோ இல்லை கடினமான விஷயமோ ரெண்டுமே மனித மனம் வலிக்காமல் அதனுடைய அடுத்தவங்களுடைய தன்மானத்தை பாதுகாக்கும் விதமாக பேச தெரிஞ்சவங்க தாங்க வாழ்க்கையில் வெற்றியாளர்கள். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, உங்கள் ஊரில் மழையா, பன்ருட்டியா, உங்கள் ஊர் பழாப்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே இப்படின்னு பொதுவாக பேசிட்டு போயிடணுங்க. அதை விட்டுட்டு யாராவது ஒரு அரசியல்வாதி பேரை சொல்லி அங்கே அவர் பண்ணுறது முட்டாள்தானங்க, இப்போ 8th பே கமிஷனில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும், பையனை ஏன் சிவில் இன்ஜினியர் நீங்கள் வேலை இல்லாமல் சேர்த்துனீங்க, அதில் வேலையே கிடைக்கிறது இல்லைங்க, உடம்பு ரொம்ப இழைச்சி போச்சே, சுகரா உங்களுக்கு, இப்படி இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பேசி என்னத்துக்குங்க ஆகப்போகுது? அந்த உறவுகளுக்குள்ள விரிசல் தாங்க வரும். எப்பவுமே பாடுறது, பேசுறது, இது எல்லாமே ஒரு சிறந்த கலைங்க. அதை சரியாக வெளிப்படுத்தணும். அந்த திறமை நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேசாமல் உதடுகளை ஒட்டி வச்சுக்கிறதே சால சிறந்ததுங்க. இது எனக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.